அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழை பகுதியாகிய அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த கவிதை பேழையின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டன். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் அருகே உள்ள சந்தையடி என்னும் ஊரில் பிறந்தவர். தினமணி நாளிதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் ஒரு சிறந்த கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முகத்திறன்கள் பெற்றவர். இவர் எழுதிய ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2002ஆம் ஆண்டிற்கான சிறந்த நூலுக்கான விருதை பெற்றது. இவர் கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர். சிறந்த தமிழ் கவிதைகள் அனைத்தையும் தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் ஓர் அழகிய நூலை படைத்தவர். இவர் தனது 61ஆம் வயதில் சாலை விபத்தில் காலமானார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. நுழையும் முன், நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்களே மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். நிலமடந்தை என்றால் நிலமகள் என்பது பொருள். நிலமாகி இந்த தாய்க்கு இயற்கை அன்னை சூட்டிய மணிமகுடம். மணிமகுடம் அப்படின்னா கிரீடங்கள், சரியா? நில அன்னைக்கு இயற்கை சூட்டிய கிரீடம் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. இந்த மரங்கள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து நம்மளோடவே எப்போவுமே சேர்ந்து வாழக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடியது இந்த மரங்கள். மரங்களை பற்றிய நினைவுகள் நிறைய பேருடைய மனசில் என்ன செய்யாதுன்னா நீங்காது. அவங்க சிறு வயசுல இருந்து பார்த்து அவங்க அது கூடவே விளையாடிட்டு இருந்த மரங்களை அவங்களால எப்போவுமே என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது. அதுதான் இதில் சொல்லியிருக்கு. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம். காலப்போக்கில் மரங்கள் என்ன செஞ்சிரும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். ஆனால் அந்த மரங்கள் மூலமாக நமக்கு கிடைத்த நினைவுகள் என்ன செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா மறையாது என்பதை விளக்குவதற்காக தான் நமக்கு இங்கே ஒரு கவிதை கூறப்பட்டிருக்கு. இந்த கவிதை ராஜமார்த்தாண்டன் அவர்களுடைய சிறு வயது முதலே அவர் விளையாடி பார்த்து ரசித்த ஒரு நாவல் மரத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத முதல்ல பாடலை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதற்கான பொருளை பார்க்கலாம். பாடல்: ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது. 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கும் பச்சை இலைகளூடே கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீர் ஊறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள், இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்று உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலை மோதும். வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். புளிய மிளாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மலை போல. இந்த கவிதை ராஜமார்த்தாண்டன் அவர்கள் சிறு வயது முதலே பார்த்து ரசித்த ஒரு நாவல் மரத்தினுடைய ஒரு கதையை தான் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த கவிதை மூலமாக எழுதியிருக்கிறாரு. இதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத பார்க்கலாம். ஊரின் வடகோடியில் அந்த மரம்
5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது, 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான். அதாவது அவருடைய ஊரில் வடகோடி அப்படின்னா வடக்கு புறமாக இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் ஒரு பெரிய மரம் நிற்கிறதா. அது என்ன மரம்னா நாவல் மரம், சரிங்களா? ஒரு பெரிய நாவல் மரம் நிற்கிறது. அவர் 5 வயதில் பார்த்தபோதும் இந்த மரம் இப்படியே தான் இருந்து, அவருக்கு 5 வயது கடந்து இப்போ 50 வயதே ஆன போதும் அந்த மரம் எப்படி தான் இருக்குன்னா அதே தன்மையிலே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் 5 வயசுலேருந்து 50 வயது வரைக்கும் பார்க்கும்போதும் ஒரே தோற்றத்திலே இருக்குது. தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த மரம் ராஜமார்த்தாண்டன் அவர்களுடைய தாத்தாவுடைய தாத்தா காலத்தில் நட்டு வச்ச மரம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல அவர் என்ன செஞ்சுருக்காராம், கேட்டிருக்காராம். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். அதாவது நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கள் அனைத்துமே முதல்ல பச்சையாக தான் இருக்கும் காய்கள். அந்த காய்கள் பச்சை நிறம் மாறி சிகப்பு கலரில் தோற்றம் கொண்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு மனதிலெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் காய் என்ன செஞ்சிடும், கனிஞ்சுனா நம்ம சாப்பிட்லாங்கிற சந்தோஷம் அந்த சிறுவர்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமாக இருக்குமாம். பளபளக்கும் பச்சை இலைகளூடே கருநீல கோலி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும், பார்க்கும்போதே நாவில் நீர் ஊறும். அதாவது அந்த பச்சை இலைகளுக்கு நடுவில் அந்த நாகற்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கோலி குண்டு மாதிரி குண்டு குண்டாக இருக்கும், கருநீல கலரில் இருக்கும். அந்த பச்சை இலைகளுக்கு நடுவில் அந்த பழம் அப்படி அங்கே காய்ச்சி தொங்கக்கூடிய அழகு எப்படி இருக்குமா, சுவைத்தா எப்படி நாக்கில் தண்ணி ஊறுமோ அதே மாதிரி அந்த பழங்களை பார்க்கும்போதே என்ன செய்யுமா, நம்மளுடைய நாவிலிருந்து நீர் ஊறும் அப்படிங்கிறத ஆசிரியர் அழகாக சொல்லியிருக்காரு. காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்று உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். அந்த மரத்தை சுற்றி எப்போவுமே என்னவா இருக்குமானா கூட்டமாகவே இருக்குமா. அது என்னென்ன கூட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா காக்கை, குருவி, மைனா, கிளி போன்ற பறவைகள். இந்த பறவைகள் மட்டும் இல்லை, இன்னும் பெயர் தெரியாத பல பறவைகளும் என்ன செய்யுமா, அந்த மரத்தையே சுற்றி சுற்றி இருக்குமா. பறவைகளுடைய வசிப்பிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் தான். அந்த மரங்களில் தான் அது என்ன செய்யணும்னா கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுகள் எல்லாத்தையுமே வளர்த்து அது அழகாக வாழக்கூடியது இந்த மரம். இந்த நாவல் மரத்தில் என்ன செய்தான் பார்த்திங்கன்னா நிறைய காக்கை இருக்குது, குருவி இருக்குது, மைனா, கிளிகள், இன்னும் பெயரறியா பறவைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, அணில்களும் என்ன செஞ்சுருக்கு இருக்குது. மரத்தில் உள்ள பழங்கள் அதுக்கு என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா சாப்பிடும். சாப்பிட்டு போக மீதி இருக்கக்கூடிய பழங்களை அது என்ன செய்யணும், கீழே உதிர்த்து விடும். அந்த அணில்கள் இதுகள் எல்லாமே அப்படி கீழே உதிர்த்து விடப்பட்ட மரத்துலேருந்து விழக்கூடிய நாவற்பழங்களில் என்ன செய்யும்னு பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் ஒட்டிக்கொள்ளும். அதை சுத்தப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும், சிறுவர்கள்லாம் வாயினால் ஊதுவார்கள். சூடான பொருள் ஆறுவதற்காக ஊதுவது போன்ற அந்த காட்சி தோன்றும். எனவே அந்த நாவற்பழங்களை நாம் சுட்டப்பழங்கள் என்று கூறுகிறோம். இந்த சுட்டப்பழங்கள் அப்படி கிடைக்கக்கூடிய பழங்களையும் எடுக்கிறதுக்காக அங்கே சிறுவர்கள் கூட்டம் எப்போவுமே எப்படி இருக்குமா, அந்த மரத்தை சுற்றி அதிகமாகவே இருக்குமா. அலை மோதும். வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். அதாவது பழைய காலத்துலலாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா வயது வந்த பெண்கள் எல்லாமே வெளியில் வரமாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படி வீட்டுக்குள்ளேயே வெளியில் வராத அந்த அக்காக்களுக்காக தங்கச்சிகள்லாம் என்ன செய்கிறாங்களாம், வீட்டிலேருந்து கூடையை கொண்டு வந்து அந்த கூடைகளில் கீழே விழக்கூடிய பழங்கள் அனைத்தையும் ஓடி ஓடி அங்கே இங்கேயும் ஓடி ஓடி என்ன செய்கிறாங்களாம் எடுத்து வச்சு தன்னுடைய அக்காளுக்காக கொண்டு போகக்கூடிய தங்கச்சிகள் கூட்டமும் அந்த மரத்தை சுற்றி அதிகமாக இருக்கும். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். இரவு நேரம் எப்போவுமே ரொம்பவும் இருட்டாகவே இருக்கும். அந்த இருட்டில் அந்த நில வெளிச்சம் அழகான ஒரு பிரகாசமாக இருக்கும். நில ஒளியில் வௌவால்கள்லாம் என்ன செய்யும்னு பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையும் திங்கிறதுக்காக படையெடுத்து வருமா. அப்படி இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனிந்த அந்த கனிகளை உண்பதற்காக பழந்தின்னி வௌவால்கள் என்ன செய்தான்னு பார்த்திங்கன்னா படையெடுத்து வருதான் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்றதுக்கு. தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிளாருடன் அப்பா வரும் வரை. மரம் ரொம்ப பெருசாக இருக்கனால அந்த மரம் என்ன செய்யும்னா நிறைய நிழல் கொடுக்கும். வெயிலை மறைச்சி அந்த தோப்பு முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய அளவுக்கு நிழலை தரும். அப்போ நிழல் அதிகமாக இருக்கிறனால சிறுவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய நிழலில் தான் நின்று என்ன செய்வாங்களாம், விளையாடுவாங்களாம். காலையில் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க விளையாடி முடித்து அவங்க அப்பா தேடி வர்றது வரைக்கும் அவங்க இங்கே தான் இருந்து விளையாடுவாங்களாம். அவங்க அப்பா எப்படி தேடி வருவாங்களாம், கையில் ஏதாவது ஒரு புளிய மிளாறு, அதாவது புளிய மரத்தில் உள்ள குச்சி எடுத்து அடிக்க
வந்தால் மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்களா, அந்த மரத்தை விட்டு ஓடி போவாங்களாம். அது வரைக்கும் அந்த நிழலில், அழகான அந்த நிழலில் விளையாடுவாங்க. என்ன விளையாட்டுனா கிளியாந்தட்டு. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே. நேற்று மதியம் கூட என் பையன் என்னதான் செஞ்சுருக்கான், அந்த மரத்தினுடைய நிழலில் தான் நின்று விளையாடிட்டு இருக்கான் அவங்களோட நண்பர்களோட சேர்ந்து. பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பெய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. அப்படி எல்லாருக்கும் நிழலையும் கனிகளையும் ஒரு மகிழ்ச்சியும் தந்த மரம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் இரவு பெய்த பேய் காற்று, அதாவது பெரிய மழை, நல்ல காற்று இடியுடன் கூடிய மழையில் அந்த மரம் என்ன செஞ்சிருச்சான், வேரோடு சாய்ந்து விட்டதாம். அந்த மரமே என்ன செஞ்சிருச்சு, கீழே விழுந்துருச்சு. விடிந்தும் விடியாததுமா இந்த மரம் விழுந்த செய்தியை கேட்டோன்னே அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்களாம், துஷ்டி கேட்க போகிறது மாதிரி. துஷ்டி கேட்குறதுனா யாராவது இறந்துட்டாங்கன்னா துக்கம் விசாரிக்க போவோம் பார்த்தீங்களா, அதுதான் சொல்லியிருக்கு. இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, அந்த மரம் கீழே விழுந்து இறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த துஷ்டி கேட்கக்கூடிய பதட்டத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்களாம், விரைந்து வேகமாக ஓடுறாங்க. மரம் உடஞ்சி கிடக்கிறத பார்க்குறதுக்காக வேகமாக ஓடுறாங்க. எப்படி, குஞ்சு குழுவான்களோடு. அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி பசங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன செய்கிறாங்களாம், அந்த மரம் விழுந்ததை பார்க்குறதுக்காக போகிறாங்களாம். எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அந்த ஆசிரியராகி ராஜமார்த்தாண்டனுக்கு என்ன செய்யலையா, அந்த மரத்தை, விழுந்த மரத்தை போய் பார்க்குறதுக்கு தோணலையாம். அவருக்கு மனம் ஒப்புக்கொள்ளவில்லையாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசில் நிற்கக்கூடிய அந்த மரம் எப்போவுமே அப்படியே நிற்கக்கூடிய மரமாகவே இருக்கட்டும். அது எப்போவும் கீழே வேரோடு சாய்ந்த மரமாக இருக்க வேண்டாம். நான் எப்படி சின்ன வயசுலேருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தனோ அதே தன்மையிலே இந்த மரம் இருக்கட்டு. கீழே விழுந்து கிடக்க மரத்தை பார்த்தோன்னா என்னுடைய மனம் என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். அந்த மரத்தை மாதிரியே தன்னுடைய மனமும் உடஞ்சிரும். அதனால் நான் என்ன செய்யலை, என்னுடைய நினைவுகள் அந்த இவ்வளோ நாள் அந்த மரம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறதா நினச்சி நான் அந்த மரத்தை பார்க்க போகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. குன்றுகளின் நடுவே மாமலை போல. குன்று என்றால் தோற்றத்தில் மலையை போன்றும், பாறை விட அளவிலும் அடர்த்தியிலும் பெரியதாகவும், மலையை விட அடர்த்தியிலும் அளவிலும் சிறியதாக இருக்கக்கூடியதான் குன்று என்று சொல்வோம். இப்படி இரண்டு குன்றுகளுக்கு நடுவில் ஒரு பெரிய மலை நின்றால் அந்த மலை எப்படி பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குமோ அதே மாதிரி எங்கள் ஊருக்குள்ளாடி அந்த நாவல் மரம் பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருந்து அதை பிரம்மாண்டமும் பிரமிப்பும் என்றும் என் கண்களிலேயே நிற்கட்டும் என்று ராஜமார்த்தாண்டன் அழகாக இந்த கவிதைகளில் கூறியிருக்கிறார்.